ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம அரிசி உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் நம்ம 1 கப் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் என்ன அரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. கருகாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இங்கிட்ட அரிசி வறுபடட்டும். நம்ம அதுக்குள்ளே வெள்ளைக்கரைசல் ஆட் பண்ணிடலாம், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு இது பண்ணுறோம்னா, இல்லை மண் தூசி எல்லாம் இருக்கும், அதுக்காண்டி தான். அது வெல்லம் 1 கப் ரைஸுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 3/4 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கரையிட்டு இங்கிட்டு அரிசியை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுக்கணும். கருக விடாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வறுத்து ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி வறுபட்டுருச்சு, அதை அரைச்சிக்கலாம். இங்கிட்டு வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இப்போ இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஆற விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசி ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக, ரொம்ப கொரப்பாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப மாவாகவும் இருக்க வேண்டாம், மீடியமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம அதே பேனில் 1 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி அதிகமாக போனாலும் ரொம்ப கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி கம்மியானாலும் அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 1 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி வச்சுருக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு, ஓரளவு காஞ்சிருச்சு. இப்போ இல்லை நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன இனிப்பு செஞ்சாலும் அதில் உப்பு ஆட் பண்ணுறப்ப அதோட இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதுக்காண்டி தான் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இது கட்டிப்படாது, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது இதை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போய் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது செய்யுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நம்மளுக்கு போட்டிருக்க அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். இது பாகு எடுக்கணும்னு தேவையெல்லாம் இல்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், 2 மிங்கிலாய் வந்துருச்சு. நம்ம அரிசி மாவும் வெல்லமும் நல்லா மிங்கிலாய் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டி ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. நல்லா ஆறுனா தான் நல்லா உருட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இப்போ உருட்டின பால்ஸ்லாம் தேங்காய் துருவலில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.